அனைவருக்கும் வணக்கம். அடரா கணிதம் சேனல் தாங்கள் தேர்வுக்காக மேற்கொண்டு வரும் முயற்சிக்கும் பெறப்போகும் வெற்றிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ரூட் 12 2019 டிஇடி கணிதத்தில் கேட்ட ஒரு முக்கியமான கணக்கு. தொடர்ச்சியாக ஒரு எண்கள் போயிட்டே இருக்குன்னா அந்த மாதிரி கணக்கை என்ன செய்யணும்னா ஒரு இடத்துல நிப்பாட்டினோம்னா அதுக்கான விடை கிடச்சிரும். அந்த நிப்பாட்டுற இடம் என்னங்கிறது அந்த கணக்கோட ட்விஸ்ட்டு. ரூட் 12க்குள்ளே ஒரு ரூட் 12க்குள்ளே மறுபடியும் ரூட் 12. இது என்ன செய்யலைன்னா முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா இந்த ரூட் 12 ப்ளஸ் ரூட் 12 ப்ளஸ் ரூட் 12 ப்ளஸ் எக்ஸட்ரா இந்த முடிவே இல்லாமல் போயிட்டுருக்குல எக்ஸ்ட்ரா அவனை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அவனை என்னென்னு வச்சுக்கிறேன் எக்ஸு. வெளியில் இருக்க ஆளையை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 12 ப்ளஸ் எக்ஸ். என்றைக்குமே எந்த ஒரு எண்ணுமே ரூட் இல்லாமையும் இன்னொரு பக்கத்துக்கு அதாவது வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்க எண்ணில் ஒரு பக்கம் இருக்கிறது ரூட் இல்லாமையும் மற்றொரு பக்கம் இருக்கிறது ரூட்டோடு இருந்தால் ரூட்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா ரூட் இல்லாமல் நார்மல் எண்ணாக மாற்றணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இருபுறமும் வர்க்கப்படுத்த. அப்போ இது எக்ஸ் என்ன ஆயிரும்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிரும். இதை என்ன செய்கிறோம் ஸ்கொயர்டு பண்ணுறோமா. ஸ்கொயர்டு பண்ணுறப்ப இந்த ஸ்கொயர்டும் இந்த ரூட்டு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 12 ப்ளஸ் எக்ஸு. எல்லாத்தையும் நான் இந்த சைடு கொண்டு வரேன். எக்ஸ் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் 12 இங்கே வந்தால் என்ன 12 மாறிடும் மைனஸ் 12 மாறிடும். ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்தால் என்ன ஆயிரும் மைனஸ் எக்ஸாக மாறிடும். பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இது பார்க்க ஒரு இருபடி சமன்பாடு மாதிரி தெரியுதா. படி இரண்டில் அமைந்த இருபடி சமன்பாடு. இதுக்கு முன்னாடி யாருமே இல்லைன்னா யார் இருக்கிறதா அர்த்தம்னா 1 இருக்கிறதா அர்த்தம். நான் என்ன செய்கிறேன்னா காரணிப்படுத்த போகிறேன் எளிமையான முறையில். முன்னாடி இருக்க முதல் நம்பரை லாஸ்ட் நம்பரை பெருக்கிறேன். ஓர் 12 மைனஸ் 12 உள்ளே யாருமே இல்லைன்னா அவன் யார் இருக்கதா அர்த்தம்னா முன்னாடி 1 இருக்கதா அர்த்தம். ஆனால் அவன் என்ன ஒன்றா இருக்கான் மைனஸ் 1 இருக்கான். எனக்கு பெருக்குனா 12 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ மைனஸ் 1 வரணும். அப்போ என்ன காரணினா 4 3 12. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க 6 2 12 தானே. 6 2 12 தான். இந்த 6 2 12 பார்த்தோம்னா 6 2 கூட்டினா என்ன கிடைக்கும்னா 8. 6லேருந்து 2 கழிச்சா என்ன கிடைக்கும்னா 4. ஆனால் எனக்கு பெருக்குனா 12 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ என்ன வரும்னா 1 வரணும். அப்போ நான் 4 3 எடுத்துக்கிறேன். இந்த 4 3 பெருக்குனா 12. இந்த 4லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்கும்னா மைனஸ் 1 வரணும். இங்கே மைனஸ் 1 வருதுன்னா அது பெரிய எண்ணுக்கு தான் அந்த குறியை போடணும். யாருக்கு போடணும் பெரிய எண்ணுக்கு. அப்போ சின்ன எண்ணுக்கு என்ன வந்துடும் ப்ளஸ் வந்துடும். இங்கே முன்னாடி இங்கே 1 இருந்துச்சுன்னா அந்த 1 இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும். எக்ஸ் ஸ்கொயர்டுனா எக்ஸை பிரிக்கணும். ரைட்டா. மறுபடியும் சொல்கிறேன், முன்னாடி என்ன கெழு இருக்கோ அந்த கெழுவை 2 இடத்துலையுமே போடணும். அங்கே இருக்க லெட்டர் இருக்குல்ல மாறின்னு சொல்லுவாங்க, இந்த மாறியை பிரிக்கணும். பவரை என்ன செய்யணும் பிரிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்னா ஒரு எக்ஸு. இப்போ நம்மளுக்கு என்ன 1 எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. 1 இருந்தாலும் 1 தான் இல்லைனாலும் 1 தான். 1ஆல் ஒரு நம்பரை பெருக்கிறோம்னா திரும்ப யார் தான் கிடைக்கும் எக்ஸ் தான் கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் 4 இங்கே போணுச்சுன்னா என்ன 4 ஆயிரும்னா ப்ளஸ் 4 ஆயிரும். இந்த ப்ளஸ் 3 இங்கே போச்சுன்னா என்ன 3 ஆயிரும்னா மைனஸ் 3 ஆயிரும். கண்டிப்பாக ஒரு ரூட்டுக்குள்ளே இருக்க எண் மேக்ஸிமம் இல்லை முழு எண்களில் வரப்போ மைனஸில் வராது. வர்க்கத்தில் இருக்க எண் அதாவது வர்க்க மூலத்தில் இருக்க எண் என்ன எண்ணில் வராது மைனஸில் வராது. அப்படி மைனஸில் வந்துச்சுன்னா அந்த எண்களுக்கு என்ன பேருனா கற்பனை எண்கள் நம்ம படிப்போம். இமேஜினரி நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க மைனஸில் இருந்துச்சுன்னா. இப்போ இந்த கேள்வியில் எங்கேயுமே ஆப்ஷனில் மைனஸ்லே இல்லை. அப்போ இந்த மைனஸ் 4 இங்கே வந்தால் என்ன நாள் நம்ம எழுதியிருக்கோம் ப்ளஸ் 4. அப்போ நம்மளுக்கு இதுக்கான விடைங்கிறது என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4 தான் இதுக்கான முழுமையான விடையாக மாறுது. அப்போ இந்த ஆப்ஷன் 4 தான் அதுக்கான விடை. அடுத்து 2 விதமான நேர்கோடுகள் இருக்குது. ஒன்று 3x ப்ளஸ் 6y ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இன்னொரு நேர்கோடு என்னென்னா 2x ப்ளஸ் ky ஈக்குவல் டு 5. 2 நேர்கோடுகள் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா செங்குத்தானவின்னு சொல்லிட்டு யாரோட மதிப்பு கேட்குறாங்கன்னா கேவோட மதிப்பு கேட்குறாங்க. 2 நேர்கோடுகள் செங்குத்தானவின்னு சொல்லிட்டு யாரோட மதிப்பு கேட்குறாங்க கேவோட மதிப்பு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நேர்கோடுகள் செங்குத்தானவைனா அப்போ அதுக்கு என்ன கண்டிஷன். நேர்கோடுகள் செங்குத்தானவைனா அவற்றோட சாய்வுகளோட பெருக்கற்பலன் -1 வரும். சாய்வுகளோட பெருக்கற்பலன் என்ன வரும் -1 வரும். ஃபஸ்ட் இதுகளோட விடைன்னு பார்க்குறப்ப ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா +1 கொடுத்துருக்காங்க, பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க -1 கொடுத்துருக்காங்க, சிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, டிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2 கொடுத்துருக்காங்க. 2 நேர்கோடுகள் கொடுத்துட்டு அவை செங்குத்தானவைன்னு சொன்னால் அவற்றின் சாய்வுகளோட பெருக்கற்பலன் நம்மளுக்கு என்ன வரும்னா -1 வரும். அதான் அதோட கண்டிஷன். ரைட்டு. ஃபஸ்ட்டு சாய்வுனா என்ன. சமன்பாடு கொடுத்து சாய்வு கேட்டால் எக்ஸோட கெழு பை ஒய்யோட கெழு. எக்ஸோட கெழுக்கு மட்டும் என்ன போட்டுக்கணும்னா மைனஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான். அதான் சாய்வு. ஃபஸ்ட்டு இவற்றோட சாய்வு ஃபஸ்ட்டு இருக்கிற ஆளுக்கு சாய்வு கண்டுபிடிக்கிறப்ப நான் M1ன்னு பேர் வச்சுக்கிறேன்.
M1ங்கிறது என்ன வரும், முதல்ல இருக்கிறது எக்ஸோட கெழுங்கிறது எக்ஸுக்கு முன்னாடி இருக்க எண், ஒய்யோட கெழுங்கிறது ஒய்க்கு முன்னாடி இருக்க எண். எக்ஸோட கெழுனா எக்ஸுக்கு முன்னாடி யார் இருக்கா, இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கா, அந்த மைனஸை போட்டுக்கோங்க. 3/6. இதை அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 1 3 3 2 3 6. அப்போ M1ஓட மதிப்பு என்ன கிடைக்குன்னா -1/2 கிடச்சிருக்கு. இதோட சாய்வு. அடுத்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதோட சாய்வை கண்டுபிடிப்போமா. சாய்வுக்கு என்ன ஃபார்முலா, இப்போ இது M1னா இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், M2ன்னு எடுத்துக்கணும். எக்ஸோட கெழு பை ஒய்யோட கெழு. எக்ஸோட கெழுனா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறவன், ஒய்யோட கெழுனா ஒய்க்கு முன்னாடி இருக்கிறவன். எக்ஸுக்கு மட்டும் என்ன போட்டுக்கணும், மைனஸ் போட்டுக்கணும். அதுதான் அந்த ஃபார்முலாவில் இருக்க மைனஸ். ரைட், இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம என்ன கேள்வியில் என்ன கொடுத்தோன்னா செங்குத்தானவை. செங்குத்தானவைனா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அவற்றோட சாய்வுகள் எப்படி இருக்கும், சாய்வுகளோட பெருக்கற் பலன் எப்பொழுதுமே என்ன ஒன்றா இருக்குன்னா -1 இருக்கும். என்ன ஒன்றா இருக்கும், -1 இருக்கும். இதோட சாய்வு என்ன, -1/2. இதோட சாய்வு என்ன, -2/k ஈக்குவல் டு என்ன ஒன்று, -1. இந்த ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 2 மைனஸ் இருந்தால் அது என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும் k ஈக்குவல் டு என்ன ஒன்று, -1. இதுக்கெல்லாம் யார் மேலே யார் இருக்குது அர்த்தம், 1 இருக்குது அர்த்தம். குறுக்க பெருக்குங்க. ஓர் 1 1, ஓர் கே என்ன கே, -k. லெட்டர் எப்பொழுது மைனஸில் இருக்காரு, அந்த மைனஸை தூக்கி இங்கே போட்டுருங்க. இப்போ -1. அப்போ கேவோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -1. அப்போ இவன் ஆப்ஷனுக்கான விடை என்னென்னா 2வது ஆப்ஷன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒத்துழைப்பு கட்டாயமாக தேவை. அது என்னோடய அடுத்த வளர்ச்சிக்கு உதவும்.